இந்த வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் பேரெல்லாம் நான் அடிக்கடி யோசனை பண்ணி பார்ப்பேன். வேலூருக்கு பழைய பேர் ஆற்காடு மாவட்டம். ஆற்காடில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் என்னன்னா மக்கான் பேடா, ஒரு ஸ்வீட்டு. அதை போகிறவங்கெல்லாம் வந்து அதைத்தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. வேலூர் போகிறீங்களா, என்னடா உருண்டையா காட்டுற அப்படின்னா, மக்கான் பேடா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. உலகத்திற்கு இனிப்பை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊரும் இந்த வேலூர் மாநகரம் தான். மக்கான் பேடா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தால் வேறு மாதிரி கை காட்டுவேன். பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வர்றேன், அப்படியா வாங்கிட்டு வந்துரு அப்படிமா. ஆனால் வேலூருக்கு போயிட்டு வந்தோன்னா இனிப்பை வாங்கி வா என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் இந்த வேலூர் மக்கள் இனிப்போடு வாழ்கின்றவர்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த வேலூர் கோட்டையிலே 3 மதங்களும் சங்கமமாகி இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு அற்புதமான நகரம் இந்த வேலூர் மாநகரம்ங்கிறத நான் உலகம் முழுவதும் மாறுதட்டி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த கூட்டத்திலே பார்க்குறேன், இந்து மாணவர்கள், கிறிஸ்தவ மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்கள். இங்கே மேடையில் பேசுகிறவங்க பாருங்கள், ஒரு இஸ்லாமிய மாணவி, ஒரு இஸ்லாம் சகோதரர், அவருடைய மத அடையாளத்தோடு வந்திருக்காரு. கிறிஸ்துவ மாணவர்கள், இந்து மாணவர்கள், எந்த வித்தியாசம் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஊரிஸ் கல்லூரியினுடைய அரங்கம். குத்து விளக்குங்கிறது இந்துக்களுடைய அடையாளம். அதை ஏற்றி வைத்தது முகமது சஹி. இதுதான் வேலூர். இதுதான் வேலூர். எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இன்னைக்கு இந்த இந்தியாவில் ரொம்ப அவசியம் தேவைப்படுது. அதுக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரம் இந்த வேலூர் நகரம். ஆற்காடுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஆர் என்றால் அத்தி மரம், காடு என்றால் காடு. அத்தி மரங்கள் நிறைந்த ஒரு காடு தான் ஆற்காடு. ஆரணி பட்டு, உலகத்தில் நல்ல காஞ்சிபுரத்திற்கு அடுத்து பட்டு தொழிலை செய்யக்கூடிய பட்டு நெசவு இருக்கக்கூடிய ஊர் உங்கள் ஊரில் இருக்குது. அழகான மலைப்பிரதேசம், சுற்றுலாத்தலம் ஏலகிரி உங்கள் ஊரில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரையும் நான் பார்க்குறேன். காட்பாடின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. இந்த ஊரில் காட்பாடி பாகாயம்னு ஒரு 1ஆம் நம்பர் பஸ்ஸு போகும். அந்த பஸ்ஸு தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பஸ்ஸு. இந்த 2 ஊர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தூதுவன் அந்த 1ஆம் நம்பர் பஸ்ஸு தான். வேலூரையும் காட்பாடியும் இணைக்கிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஒரு பெரிய வரலாறே எனக்கு இருக்குது. காட்பாடிக்கும் வேலூருக்கும் வித்தியாசம் தெரியாமல் காட்பாடியில் ஏறி வேலூர் போகணுங்க அப்படின்னு. வேலூரில் தாங்க இருக்குது அப்படின்னா, வேலூர்னா காட்பாடியில் இறக்கி விடுங்க, நான் வேலூர் போகிறேன்னு. அப்போ தான் சொன்னார், காட்பாடி வேறையா வேலூர் வேறையா அப்படின்ட்டு. அந்த 1ஆம் நம்பர் பஸ்ஸில் ஒரு சாதாரண படிக்காத ஆள் எனக்கு ஜியாகிரஃபி நடத்தினான். அதனால் அந்த 1ஆம் நம்பர் பஸ்ஸை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், காட்பாடி பாகாயம்ங்கிற பஸ்ஸை. அதனால் அந்த காட்பாடிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், காட்டுப்பாடி, அதாவது யானைகள் எல்லாம் அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கான ஒரு பாலாறு. அந்த பாலாறில் வந்து தான் காட்டில் வாழ்கின்ற யானைகள் எல்லாம் பாலாறில் வந்து தண்ணி குடிக்குமா. அப்படிப்பட்ட ஒரு இடம். அதனால தான் காட்டுப்பாடிங்கிறதான் காட்பாடியாக மாறுச்சு. வாணியம்பாடி, அதில் இருக்கக்கூடிய வாணிகர்கள் ஒரு அருமையான ஒரு எண்ணெயை வியாபாரம் செய்ததால் வாணியம்பாடி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அப்படி வரலாற்றை மையமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலூர். இந்த வேலூரை பார்த்தோன்னா இன்னொரு முக்கியமானது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டு மற்ற எல்லா டாக்டர்களாலும் கைவிடப்பட்ட நோயாளிகள் எல்லாம் இந்த வேலூரில் வந்து கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியிலே குணம் பெற்று செல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியை ஆரம்பித்த அந்த அம்மையார் ஐடா அவர்களை வந்து இந்த நேரத்தில் நான் தெய்வமாக கருதுகிறேன். இளைஞர்களுடைய நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? முதல்ல கல்வினா என்னன்ற விளக்கத்தை கொடுத்துடுறேன். இன்னைக்கு பல பேர் பேருக்கு பின்னாடி அலங்கரிக்கிறதுக்காக படிக்கிறாங்க, பலர் காசை வாங்கணுன்றதுக்காக படிக்கிறாங்க. ஆனா உண்மையா கல்விக்கான அர்த்தம் பெருமைக்காக கற்பது அல்ல, கற்றதை தேடி தரும் பெருமையே கல்வின்றாங்க. ஐயா, நான் 10ஆவதுல 490 மதிப்பெண் எடுத்தேன். எங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ்ல நஷ்டமானதுனால என்னை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை.
எங்க அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன், நான் ஸ்கூலுக்கு போல வீட்டிலே இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, நம்ம குடும்பத்திலே நீதாம்மா முதல்ல படிக்கிற, அதுதாம்மா நம்ம குடும்பத்துக்கு பெருமோ, நீ படிப்பை மேற்கொண்டு தொடரு, நான் என் தலையை அடமானம் வச்சாவது உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து ஒரு அழைப்பு வந்தது. நீங்க இங்க கல்வியை ஃப்ரீயா கத்துக்கலாம், காரணம் நீங்க 10ஆவதுல எடுத்த மதிப்பெண்ணு தான் சொன்னாங்க. என்ன போல பசங்க அந்த பிரைவேட் ஸ்கூல்ல குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கட்டி படிச்சாங்க. அத்தனை பசங்களுக்கு மத்தியில நான் ஃப்ரீயா படிச்சுட்டு வந்தேங்கய்யா. அதுக்கு காரணம் 10ஆவதுல எடுத்த மதிப்பெண் தான்யா. ஐயா, சேலைக்கும் வேலைக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுங்களா ஐயா? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கேள்வியை நான் இன்டர்வியூவில் கூட எனக்கு யாரும் கேட்டதில்லை. பெண்களுக்கு பிடிச்சாதான் சேலை எடுப்பாங்க, ஆண்கள் படிச்சாதான் வேலைக்கே எடுப்பாங்க. நீ அந்த பஞ்சு டைலாக்கு பிளான் பண்ணியா? சரி சரி சரி. கல்வியின் பெருமையை உணர்ந்த காரணத்தினால் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார் காமராஜர். தூக்குமேடை ஏறும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். படுக்கும் அறை கூட படிப்பறையாக இருக்க வேண்டும் என்று கேட்டார் அம்பேத்கர். நீ எல்லாம் படிக்கலன்னா பிறக்கிறதே வேஸ்ட்னு சொன்னாரு அறிஞர் பிளேட்டோ. அப்படி இன்னைக்கு படிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம மனசுல அவங்க உயர்ந்த மனிதர்களா உயர்ந்து நிக்கிறாங்க. அதற்கு காரணம் கல்வி, கல்வி என்று உரக்க கூறுகிறேன். ஐயா, இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நியூஸ். சென்னையில 140 டிகிரி வாங்கின ஒரு மனிதர், அவருக்கு குறைஞ்சது 45 வயதாவது ஆகியிருக்கும். ஆத்திச்சுடியில ஔவையார் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க, இளமையில் கல்லுன்னு. அவர் இன்டர்வியூக்கு வந்தப்போ ஒருத்தர் கேட்டாரா, ஐயா உங்களுக்கு இத்தனை வயசாயும் நீங்க எப்படியா இவ்வளோ டிகிரி வாங்க முடிஞ்சது? எங்களுக்கு ஒரு பிஎஸ்சி வாங்கறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போதுன்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாரு, ஒத்துக்கிறேன் ஐயா, ஆத்திச்சுடியில ஔவையார் இளமையில் கற்க வேண்டும் என்று சொன்னாரு. நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன்னா நான் இளமையா இருக்கணும்ன்றதுக்காக தான் என்னைக்குமே படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஐயா, படிச்சவனுக்கும் பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. படிச்சவன் சரஸ்வதி தேவி மாதிரி போற இடத்துல எல்லாம் வாழ்ந்துக்குவான். ஆனா படிக்காத பணக்காரன் மகாலட்சுமி மாதிரி ஆடம்பரம் இருந்தா மட்டும்தான் அவனால வாழ முடியும். ஐயா, இவ்வளோ நேரம் நான் எப்படி படிக்கணும்ன்றத சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன பாட்டு. புத்தகத்தை வச்சு படிக்க உட்கார்ந்தா சிந்தனை செதறக்கூடாது, படிப்பை நினைச்சு பதறக்கூடாது, அப்படியே பக்குவமா படிக்கணும், வெற்றி கொடியை எட்டி நாம பிடிக்கணும். ஆட்சி அதிகாரம் வேண்டும், நமக்கு அரசாங்க வேலையும் வேண்டும், அன்றாடம் காட்சி ஆயினும் நாம் வென்றால கல்வியே வேணும். இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்தில் உட்காரனாலும் படிக்கணும், அரசாங்க வேலை வேணும்னாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும், அன்னாடம் காட்சியா இருக்கிற கூலிக்கார வாழ்க்கையில முன்னால வரணும்னா அவன் படிக்கணுங்க. கல்வி கல்வி கல்வின்னு பேசிட்டு போறீங்களே, இன்றைய கல்வி கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கிறதா? இல்லை. கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதனை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். இன்னைக்கு அப்படி இல்லைங்க இந்த கல்வி. ஆனால் கலாச்சாரம் எப்படி தெரியுமாங்க? கோயிலில் போய் சாமி கும்பிடத்தில்லை, பெரியவங்க காலில் விழுந்து வணங்கத்தில்லை, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருவதே கலாச்சாரம் தானுங்க. அருமையாக பேசுனாங்க. நான் படித்ததுனால தான் இங்கே வந்தேன், பணம் இருக்கிறதுனால தான் வந்தேன். படிப்பும் பணமும் பெரிதல்ல, நீ கலாச்சாரமுடன் இருப்பதனால தான் உனக்கு இங்கே வாய்ப்பு கிடைச்சிருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாரு. நம்ம ஐயா அவர் படிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் என்ன செய்கிறார்? இன்னும் பல பேச்சாளர்களை இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்ற பண்பாட்டினால் இன்னும் இளமையாக இருக்கிறாருங்க. அதுக்கு பண்பாடு தானே காரணம். கல்வியும் செல்வமும் என்ன தருங்கன்னா, கல்வி பணம் இருந்தால் கல்வி வாங்கிடலாங்க. இன்னைக்கு ₹1,00,000 கொடுத்தா ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கல்வியானது ஆணவத்தை தரும், ஆணவமானது அழிவை தரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வள்ளுவன் அழகாக சொல்லியிருக்கிறான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் தான் வள்ளுவன் சொன்னான். அதற்கு என்ன காரணம்னா, முதல்ல உனக்கு படிப்பு வருதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, மனுஷன் உயிரோடு வாழணும்னா அவனுக்கு அடிப்படையே ஒழுக்கம் தானுங்க. ஒழுக்கம் இல்லாத எவ்வளோ தூரம் போய் என்ன பிரயோஜனம்? நான் நிரம்ப படித்தவன், நான் அனைத்தும் அறிந்தவன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்தில் வீற்றிருந்தால் கற்ற கல்வியை வீணாங்குங்க. இப்படி தான் போயிட்டு இருக்குது உங்களுடைய படித்தவங்களோட நிலைமை. இன்னைக்கு படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? படிச்சோட்டுன்னு அந்த திமிரில் என்ன பண்ணுறாங்கன்னா, டாடி மம்மி வீட்டில் இல்லை, கடை போட யாரும் இல்லை, விளையாடி பார்ப்போம் புள்ளன்றாங்க. ஆனால் கலாச்சாரத்தோடு இருக்கிற நாங்கள் எப்படி தெரியுமா இருக்கோம்? அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட ஒப்புடன் முகம் மலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் கொடுத்தாலும் அமிர்தம் மாதிரி ஏற்றுக்கோங்க. அதுதாங்க எங்கள் கலாச்சாரம். எனக்கு வேணாம், எனக்கு பலகாரம் எல்லாம் சுட்டு தரனாலும் அந்த அம்மா சாப்பிடியான்னு சொல்லுவா பாருங்க, அது தாயா கற்றுத்தர கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் தாயா இன்றைக்கு இளைஞர்களை வாழ்க்கையை நிர்ணயிக்கும். பணம் என்பது தூசு மாதிரி, காசுன்றது தூசு மாதிரி, ஊதுனாலும் பறந்துடும், தட்டினாலும் பறந்துடும். கலாச்சாரம் என்பது உயிர் மாதிரி, உயிர் போற வரைக்கும் மனிதனை காப்பது கலாச்சாரம் தானுங்க. ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா, காமராஜர் எல்லாரும் கேட்குறாங்க, ஐயா உங்ககிட்ட பணம் இல்லைன்றது தான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பணத்தெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. உங்களை யாரும் எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் ஏழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அவர் சொன்னார், காசு இருந்தால் என்ன 4 பேர் மதிப்பானா அந்த மானங்கட்ட மரியாதை இந்த சமூகத்தில் எனக்கு தேவையில்லைன்னா பணத்துக்கு மதிப்பில்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கும் அப்துல் கலாம் ஐயா படிச்சிருக்கிறார், செல்வாக்கும் இருக்குன்னா அவர் பேசும்போது எப்படி பேசுவார் என்று தெரிந்தால், பண்பாடு கலாச்சாரமும் கலந்து இன்று இளைஞர்களிடம் பேசிக்கொண்டிருப்பதால் தான் இறந்தும் அவர் விதைக்கப்பட்ட வித்தாக மலர்ந்து கொண்டிருக்கிறார் பண்பாடு கலாச்சாரத்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதாவது ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், திருமணம்னா என்ன, கல்யாணம்னா என்ன? என்ன ஏறக்குறைய ரெண்டும் ஒன்று தாயா. திருமணம்ங்கிறது ரொம்ப அழகான தமிழ் சொல், கல்யாணங்கிறது எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு சொல். அதனால் ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். எனக்கு என்னமோ வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. சரிங்க ஐயா, கல்யாணம்னா எப்படி தெரியுங்களா? இன்றைய படித்தவங்களும் பணம் இருக்கிறவங்க பண்ணுறது தாங்க ஐயா கல்யாணம். எப்படின்னா கல்லை தூக்கி கனவு மேலே போடுறது தாங்க இன்றைய படித்தவங்களுடைய கல்யாணம். ஆனால் திருமணம்ன்றது எப்படி தெரியுங்களாங்க? அம்மா அப்பா சொன்ன பையனோட சொல்லி அனுப்புவாங்க வீட்டிலேருந்து, ஏம்மா இனி நாங்கள் உனக்கு பெத்த அப்பா அம்மா கிடையாது, அங்கே இருக்கிறாங்க பார்த்தியா உன்னுடைய கணவனுடைய அப்பா அம்மா தான், அவங்க திட்டினாலும் பேசினாலும் என்ன பண்ணணும்னா உன் தாய் தந்தையாக நினச்சி வாயின்னு சொல்லி திருமணம் பண்ணி அனுப்புகிறாங்க பாருங்க, இதுதாங்க திருமணம். திருவள்ளுவர் பற்றி வாசகியும் பற்றி சொன்னாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த காலத்தில் திருவள்ளுவர் வாசப்படியிலேருந்து வாசகி கூப்பிடுவாங்களாம், வாசகின்னு. அம்மா பின்னாடி தண்ணி சேர்ந்துட்டு இருப்பாங்களாம் கிணத்துல. அவர் கூப்பிட்ட உடனே குடுகுடுன்னு ஓடுவாங்களாம், வாலி அப்படியே நிற்பாங்களாம். இப்போ வாலி மட்டும்தான் வரும், பொண்டாட்டி வரமாட்டான். எங்கே போச்சு உன் கலாச்சாரம்? கலாச்சாரம்லாம் கப்பலேற போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா. கலாச்சாரத்தை பற்றி அம்மா பற்றி தாக்கியாச்சு. இப்போ கல்விக்கு வரேன் ஐயா. ஐம்புலன்கள் என்னென்ன ஐயா? ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. அருமை அருமை, அழகா சொன்னீங்க ஐயா. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவியும் ஒரு சேர செயல்படுற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுங்க ஐயா. என்னம்மா எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம், கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுளை அழகாக நம்ம கண்ணால் பார்க்குறோம், மணி அடிக்கிறாங்க, காதால் கேட்குறோம். அந்த கோயிலுக்குள்ளே போனோன்னு ஒரு பக்தி மனம் கம்மிங்க பாருங்கள், அந்த பக்தி மனத்தை நம்ம நுகர்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்க, தீர்த்தம் கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்றோம், ஆர்த்தி எடுத்துகிட்டு வராங்க, தொட்டு கண்ணில் ஊற்றிக்கலாம், நம்ம மெய்யால் உணர்றோம். இப்படி நம்மளுடைய ஐம்புலன்களும் ஒரு சேர செயல்படுற இடம் கோயிலுங்கய்யா. இது கோயிலில் மட்டும்தான் செயல்படுமாமா மோனிகா அப்படின்னா இல்லைங்க ஐயா. இது நான் படித்த பள்ளியிலையும் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் பாருங்க, இந்த ஊரிசு கல்லூரியிலையும் நான் உணர்றேன் ஐயா. அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு கோயிலில் இருக்கிற நடமாடும் தெய்வங்களை நான் என் கண்ணால் பார்க்குறேன்யா. அவங்க எனக்கு கொடுக்குற போதனை நான் காதால் கேட்குறேன். கோயிலில் மட்டும்தான் பக்தி மனம் கமிழாது, இந்த வேலூர்லேயும் என் ஊரிசு கல்லூரிலையும் பக்தி மனம் கமிழையா. அதை நான் உணர்ந்து பார்க்குறேன்யா. எனக்கு எதனா படிப்பில் சந்தேகம்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்னுடைய பள்ளியோட அந்த ஒரு தட்பவெட்ப நிலையை நான் உணர்ந்துக்கிறேன். இப்படி அந்த ஐம்புலன்களும் கோயிலில் மட்டும்தான் ஒரு சேர செயல்படணும் கிடையாது. நான் டெய்லி வந்து போகிறேன் என்னுடைய பள்ளின்ற கல்லூரிலையும் கல்லூரின்ற கோயில்களையும் நான் டெய்லி உணர்ந்துட்டு இருக்கேன். ஊரிஸ் கல்லூரி எனக்கு ஒரு கோயில் போன்றது அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரியை ஆலயமாக நினச்சி அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற மாணவி, உண்மையிலே என்னுடைய பேராசிரியர்களை பார்க்கிறேன், தெய்வத்தை பார்க்குற மாதிரி. அவர்கள் நடத்துகின்ற பாடங்களை கேட்கிறேன், செவியை பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி இந்த கல்லூரியில் கேன்டீனில் ஏதாவது வாங்கி சாப்பிட்றான், அதை வாயை பயன்படுத்துகிறான். பேசுகிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அதுவும் இந்த கல்லூரியில் தான் எனக்கு கிடைக்கிது.
என்னுடைய நண்பர்களிடம் நான் பலவிதமான கருத்துக்களை தெரிந்து கொள்கிறேன். ஐம்புலன்களையும் எனக்கு எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற கற்றுக் கொடுக்கிற ஊரிஸ் கல்லூரி எனக்கு கோயில் போன்றதுன்னு சொன்ன உன்னுடைய அற்புதமான கருத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் தமிழ் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க ஐயா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. ஏன் ஐயா அதை செல்வருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு வச்சிருக்கலாம்ல? கலாச்சாரத்தில் ஒழுங்கா நீட்டா இருக்கிறவனுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு வச்சிருக்கலாம். ஏன் ஐயா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு வச்சாங்க? கல்வி கற்றுக்கணும் மட்டும்தான் எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பும் மரியாதையும் கூடுன்றது இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியலீங்களா ஐயா? அதுக்கப்புறம் சொல்றாங்க பணம் 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 தான் முக்கியம், பணம் தான் எல்லாமே செய்யும் அப்படின்றாங்க. ஒத்துக்கிறேன், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த ராஜாக்கள் சேர்த்து வச்ச, ஜமீன்தார்கள் சேர்த்து வச்ச நகைகள்லாம் எங்க போச்சு? அவங்க சேர்த்து வச்ச அரண்மனைகள்லாம் எங்க போச்சு? மண்ணோட மண்ணா போச்சு, பூமிக்குள்ள போச்சு. ஆனா வள்ளுவம் விட்டு செஞ்ச திருக்குறளை இன்னைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கம்பர் விட்டுட்டு போன கம்பராமாயணத்தை இன்னும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஷேக்ஸ்பியர் விட்டுட்டு போன மேடை நாடகங்களை இன்னமும் நாம படிச்சுட்டு இருக்கோம்னா கல்வி அழிஞ்சு போச்சா? இதுல இருந்தே தெரியலையா கல்வி தான் முக்கியம்ட்டு. அதை விட்டுட்டு கலாச்சாரம் தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம்னு பேசிட்டு வரவங்கள நான் என்னத்தை சொல்ல ஏதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஐயா அவையார் சொல்லுவாங்க இளமயில் கல் அப்படின்னு, ரொம்ப அழகான வார்த்தை. அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா ஐயா? இளமயில நீ கத்துக்கலனா கல்லா இருக்கிற நீ சிலையா ஆகவே முடியாது. கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிலையா உன்னால மாற முடியாது. நீ பக்தர்களாம் மிதிச்சுட்டு போற கல்லா மட்டும்தான் இருப்ப. நீ கோயிலுன்ற அந்த கல்லூரிக்கு வந்தாதான் ஆசிரியர்கள் என்ற ஒளியால நீ செதுக்கப்பட்டு எல்லாரும் வணங்கக்கூடிய நீ ஒரு சாமியார் பண்றத அவை அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க இளமையில் கல்லுன்னு. இதுல இருந்து தெரியலையா கல்வி எந்த அளவுக்கு முக்கியம்னு? அன்பை அடையாள சின்னமாகவும் ஆர்ப்பாட்டத்தை அறநெறியிலும் இன்னல்களை இன்பமாக மாற்றி ஈரமாய் மக்கள் மனதில் பதிந்து உன்னுடைய நாட்டின் பலமே நீதான் என்று ஊர் தலைவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். எந்த வயது குறைந்தாலும் இந்த வயது மட்டும் குறையாது. ஏனென்றால் சுற்றித் திரியும் வயது இது. 5 வயதோ 50 வயதோ மாறலாம், ஒருபோதும் மாறாதது இந்த இளம் வயது. ஓட்டம் நிறைந்தவர்களும் உயிரோட்டம் நிறைந்தவர்களும் இவர்களே. அவ்வை சொன்ன ஆத்திச்சூடியை அக்தே பின்பற்றுபவர்கள் நம் இளைஞர்கள். ஐயா, ரொம்ப அருமையான தலைப்பு. இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சியை தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? ஐயா, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிப்பது ஒவ்வொரு தனிநபர் வருமானத்தை வச்சுதான் ஐயா. ஐயா, இன்னைக்கு படித்தவன் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பணத்தை வச்சு பள்ளிக்கூடத்தையே நடத்துகிறான்யா. சொல்ல போனா இன்னைக்கு நாட்டையே நிறைய பேர் அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை தாயின் வயிற்றை கிழித்து வெளியே வரவும் தேவைப்படுவது பணம். அந்த குழந்தை வளர்ந்து 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க தேவைப்படுறதும் பணம் தான். ஐயா, இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான பருவம், இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் தான் பெத்தவங்க என் பிள்ளையும் மற்றவங்கள மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும்னு சொல்லிட்டு காலேஜில் போய் சேர்க்கலான்னு போவாங்க. காலேஜில் சேர்க்கலான்னு போனால் மார்க்கை வச்சு சீட்டு கொடுத்தது அந்த காலம். மார்க் இருந்தாலும் காசை வச்சாதான் சீட்டுன்னு சொல்றது இந்த காலம்யா. கிளாஸில் கேட்டேன் பையங்களெல்லாம், நீங்கள்லாம் என்ன ஆகணும்னு. ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னா, ஒருத்தன் இன்ஜினியர் ஆகணும்னா, ஒருத்தன் வக்கீல் ஆகணும்னா, இன்னொருத்தன் நான் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னா. ஒரே ஒரு பையன் எந்திரிச்சு நின்று ரொம்ப நேரம் யோசித்தேன். ஆஹா, என்னையவே முறைச்சி பார்க்குறான், பட்டிமன்ற நடுவராக போகிறேன்னு சொல்ல போகிறானோ அப்படின்னு நினச்சேன். அவன் சொன்னான், நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா. என்னடா வகுப்பில் கேட்குறது வாத்தியாடுறா, இப்படி பதில் சொல்கிற? அப்போ அந்த பையன் சொன்னான், காசு மட்டும் சம்பாரிச்சேன்னா நான் 5 காலேஜை என்னையால் கட்ட முடியும் சார். ஒரு 50 பேருக்கு என்னையால் வேலை கொடுத்து நான் மிகப்பெரிய வள்ளல்னு பேர் வாங்க முடியும், எல்லாருக்கும் நல்லவனாக நான் மாற முடியும், காசு மட்டும் இருந்தால் போதும். அதனால தான் நான் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு. காசு இருந்தால் என்னால் கலாச்சாரத்தை மாற்ற முடியும், கல்வியையும் கொடுக்க முடியும்னு சொன்னான் அந்த பையன். ஆச்சரியப்பட்டேன். ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் 800 மார்க் எடுத்தாலும் அவனுக்கு ஈஸியாக காலேஜில் சீட்டு கொடுத்துறாங்க. இது ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து 1170 மார்க் எடுத்தாலும் தான் ஆசைப்பட்டதை படிக்க முடியலனே சொல்லி நம் அன்பு சகோதரி அனிதா மாதிரி இன்றைக்கும் பல இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கயா. காரணம் பணம் பணம் பணமே தான்யா. ஐயா,
இது எப்படி தெரியுமா இருக்கும்? வெளிச்சத்தில் மின்னுகிறவர்களை விட இருட்டில் தோற்பவர்களே இன்று அதிகம். இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒரு ஐஏஎஸ்ஆவோ ஒரு ஐபிஎஸ்ஆவோ ஒரு எம்பிபிஎஸ்ஆவோ இருப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் முக்கால்வாசி இளைஞர்கள் விஐபிஸா தான் இருக்காங்க. அதாவது வேலையில்லா பட்டதாரியா தான் இருக்காங்க. ஆக பணம் என்பது பானமில்லா பானையை போன்றது. கல்வி என்னும் பானை மட்டும் இருந்தால் போதாது, பணம் என்ற பானம் இருந்தால் தான் அந்த பானையை நிரம்பி வழியும் சொல்லுகிறேன்.